எங்க ஹீரோ சோடா விக்கிற வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருப்பான். இப்ப அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே அவன மீட் பண்றதுக்காக வந்திருப்பாங்க. எங்கள மாரி ஒரு நல்ல ஜாப்க்கு போனா இல்லையா, நீ எதுக்காகடா இந்த சோடா வித்துக்கிட்டு இருக்கன்னு சொல்லி கேட்பாங்க. இப்ப அவனுமே, நீங்க எல்லாருமே ஒரு கம்பெனில ஒருத்தனுக்கு கீழ கை கட்டி வேலை பார்க்குறீங்க. ஆனா நான் இந்த கம்பெனிக்கு ஓனரு. அதனால நான் என்ன சொல்றேனோ அதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு. நான் அதையே பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாரி சொல்லிருவான். இப்ப இந்த பையனும் தனியா இருக்கிறதுனால அவங்க மாமாவுமே அவனுக்காக ஒரு பொண்ணு பார்க்கலாம்னு சொல்லிட்டு எங்கேயோ தேடி பார்ப்பாரு. இந்த பையனுக்கு ஒரு பொண்ணு செட் ஆயிருக்கவே ஆயிருக்காது. இப்ப ஒரு நாள் இந்த பையனோட மாமாவுமே உனக்காக ஒரு பொண்ணு பார்த்திருக்கேன், சீக்கிரமா கிளம்பிவான்னு சொல்லிட்டு அந்த பையனுமே கூப்பிட்டுருப்பாரு. இப்ப அந்த பையனுமே அந்த பொண்ணை பார்க்கலாம்னு சொல்லி போவாங்க. இப்ப அந்த பொண்ணோட வீட்லயுமே பையன் என்ன சோடா விக்கிற வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா, இது எந்த அளவுக்கு வருமானம் தந்துற போது, என் பொண்ணு எவ்வளவு சந்தோஷமா இருந்துற போடா, என் பொண்ணெல்லாம் உங்களுக்கு கொடுக்க முடியாதுன்ற மாதிரி சொல்லிடுவாங்க. இப்ப இதை கேட்கிற அந்த பையனுக்குமே ரொம்பவே கஷ்டமாயிட்டு வெளியில வரும்போது, இப்ப அவங்க மாமா எதுக்கும் கவலைப்படாதா, இந்த பொண்ணு இல்லைனா பரவாயில்ல, இன்னொரு ஒரு பொண்ணு கிடைக்கும்னு சொல்றாங்க. இப்ப அந்த பையனுமே இதெல்லாம் எனக்கு புதுசு இல்ல மாமா, பழகி போச்சு, பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு போயிருவான். இப்ப இவனுமே டெய்லி ஒரு இட்லி கடைக்கு சோடா சப்ளை பண்ணிக்கிட்டு இருப்பான். அந்த இட்லி கடை அம்மாவுக்கு ஒரு பொண்ணுமே இருந்திருப்பா. இப்ப பையனோட மாமாவுமே இந்த பொண்ணு ஏன் கேட்க கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. இப்ப அந்த பையனோட மாமாவுமே அந்த பையனை கூட்டிட்டு அந்த பொண்ணு வீட்டுக்குமே போறாங்க. இப்ப அவங்க அம்மாக்குமே இந்த பையனை ரொம்பவே பிடிக்கும். ஆனா அந்த பொண்ணுக்கும் எனக்கு யாரோ ஒருத்தரெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு விருப்பமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுவா. இவனுமே அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே வெளியில வந்துருவாங்க. இப்ப 2 நாள் கழிச்சு அந்த பையனுமே அந்த இட்லி கடைக்கு சோடா எடுத்துட்டு போவான். அங்க பார்த்தா கடையும் மூடி போயிருக்கும். அக்கம் பக்கத்துல கேட்டதுக்கு அவங்க அம்மா இறந்து போய் 2 நாள் ஆச்சு, அதனால அந்த பொண்ணு வரதில்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்ட உடனே இந்த பையனுக்குமே கஷ்டமாயி போகுது. சரின்னு சொல்லி அவங்க வீட்லயும் போய் செக் பண்ணி பாக்குறான். பார்த்தா வீடு பூட்டி இருக்கு. இந்த பையனும் வீடு பூட்டி இருக்கு, உள்ள பொண்ணு இருப்பாளும் சொல்லி யோசிக்கும் போது தான் உள்ள இருக்க ஒரு சத்தம் கேக்குது. அதனால இந்த பையனுமே அந்த கதையுமே உடைச்சு பாக்குறான். பார்த்தா அந்த பொண்ணு உள்ள மருந்து குடிச்சிட்டு போயிருப்பா. இப்ப கொஞ்சம் கூட யோசிக்காம அந்த பொண்ணுமே ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு அட்மிட் பண்ணி எப்படியோ அந்த பொண்ணையும் காப்பாத்திடுறான்.